சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு நம்மளோட தோட்டத்தில் பார்க்க போகிறோம் கத்திரி செடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், கத்திரி செடியில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இதுதான் கத்திரிக்காய். சரி, என்னன்னு சொன்னால் இந்த கத்தரி நான் போன வருஷம் மார்கழி மாதம் நட்டுனது. போன வருஷம் இல்லை, போன வருஷத்துக்கு முதல் வருஷம் மார்கழி மாதம் நட்டுன கத்தரி இதில் வளர்ந்து இதில் காயெல்லாம் வந்து ஆஞ்சதுக்கு பிறகு இதை வெட்டி விட்டேன் நான். இந்த பாருங்கள், இந்த இதில் வெட்டி இருக்குது, இங்கே வெட்டி இருக்குது, இந்த இடத்துலையும் வெட்டி இருக்குது. தெரியுதா வெட்டி இருக்கிறது? ரைட், தெரிகிற மாதிரி கேமராமேன் தெரிகிற மாதிரி எடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும். சரி, இதில் எல்லாம் வெட்டி இருக்குது. சரி, வெட்டி விட்டதுக்கு பிறகு திரும்ப வளர்ந்து வந்தது இந்த கத்தரி. வளர்ந்து வந்து இந்த வருஷம் கார்த்திகை மார்கழியில் பெய்த மழைகளுக்குள்ள பெரிய இது அடிபட்டு அந்த தண்ணிகளுக்குள்ளே கிடந்து அடிபட்டு கொஞ்சம் அப்பப்போ மண்ணை போட்டு குவிச்சு ஒரு மாதிரி காப்பாற்றி எடுத்துட்டேன். சரியா? ரைட். இப்போ இது 2வது வருஷமாக வளர்ந்துருக்குது. ரைட். இப்போ இந்த கத்தரியில் நிறைய காய் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த கத்தரியில் என்ன விஷயம் பண்ணுறது, இஞ்சாலையும் இருக்குது. இதில் ஒரு ஆறு கண்டு நிற்குது. இந்த லைனில் 6 கண்டு வச்சுருக்கு. இது இப்போ தான் வளர்ந்து வந்து இந்த கிளைமேட்டால் வந்த பிரச்சனையிலேருந்து இப்போ தான் கண்டாக வளர்ந்து வந்து காய்க்க தொடங்கியிருக்கு. சரி, இதுதான் இப்போ முதலாவது காய்கள். இதை நீங்கள் பார்க்குறேன், இப்போ முதலாவது காய்ச்சிருக்கிற காய்கள். சரி, இதுக்கு என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால், முதலாவது இந்த மண் என்ன செய்யும்னு சொன்னால், வெயிலும் தண்ணியும் படப்பட இந்த நிலம் இறுகி போயிடும். சரியா? தண்ணியும் வெயிலும் படப்பட உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியும் வெயிலும் பட்டால் இந்த நிலம் எப்படி இறுகுதுண்டு. தெரியுதா? இந்த நிலம் இப்படி இறுகி போயிடும். நிலம் இறுகினா இந்த தாவரத்தில் வேர் விடுறதுக்கோ, தாவரத்தில் அந்த வேரால் உறிஞ்சல் தொழிற்பாடுகள் செய்கிறதுக்கோ சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் இதை கொத்தி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்தளவு அகலத்துக்கு கொத்தி விட்டுருக்கிறேன். தண்ணி ஊற்றுவேன். கொஞ்சம் ஒரு பூவாளியில் தண்ணி எடுத்தால் 2 பூவாளி தண்ணி எடுத்தது, அதாவது ஒரு 6 மாறும் 12 லிட்டர் தான். ஒரு கண்டுக்கு 2 லிட்டர் தான். 2 லிட்டர் தண்ணி கணக்கில் ஊற்றுவேன் 2 நாளைக்கு ஒருக்கா. சரியா? ஆனால் இது இப்படி கொத்தி இருக்கிறதுனால இது நல்லா தண்ணியை பிடிச்சி ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். அதே நேரம் இரவில் பனி வர நேரம் அந்த பனியில் உள்ள ஈரப்பதனும் என்ன செய்யும்னு சொன்னால் இதில் வந்து இதுக்கு பிரயோசனமாக இருக்க போகுது. சரியா? ரைட். இப்போ இதில் இந்த கத்தரியை நான் வெட்டி விடுவேன். இந்த கண்டில் இருந்து மொத்தமே ஒரு 4 கிளை தான் மேலே வரும். சரியா? இதில் ஒரு கிளை ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கிளை இருக்குது, இதில் ஒரு கிளை, இதில் ஒரு கிளை, 4 கிளை மட்டும்தான் விடுவேன். இந்த கிளையெல்லாம் நான் எடுத்துருவேன். சரியா? 4 கிளை தான் இதில் இருக்க போகுது. ரைட். அதனால் இந்த கிளை ஓகே, இந்த கிளையையும் இதை பிச்சை எடுப்பேன். இது கத்தியால் இல்லை கத்திரிக்கோளால் எடுக்க நல்லது. நான் ஒன்று கொண்டு வரல ரெடியாக, அதனால் இப்படி பிச்சை எடுக்கிறேன். சரியா? ரைட். அடுத்தது இந்த கிளையையும் எடுக்கணும். ஆனால் இந்த கிளை இப்போ காய் இருக்கிறதுனால ரைட், இந்த காயும் பிரயோசனம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த காயில் ஓட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னென்னு சொன்னால், இது யார் இதுக்கு பொறுப்பாளி என்று தெரியாமல் தேடிக்கண்டு தெரிஞ்சுன்னா நேற்று கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா நத்தை வந்து இதில் குந்தி இருந்து இதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குது. சரி, அப்போ இதில் 4 கிளையை விட்டு இந்த கிளையையும் எடுக்கலாம். சரியா? இப்படி எடுத்து விட்டால், ஏன் இப்படி நான் எல்லாத்தையும் பிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால், பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா வளர்த்துட்டு கண்டில் எல்லாத்தையும் பிச்சு எடுக்கிறான்ட்டு. ஆனால் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால், இப்படி எடுத்து விட்டோம்னு சொன்னால் இதில் வெளிச்சம் படும். சரியா? இதில் இருக்கக்கூடிய எதிரிகளை கண்டுபிடிக்கலாம் நாங்கள். சரியா? வரக்கூடிய பூச்சிகள் புழுக்களை லேசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ தெளிவாக இருக்கும். பராமரிக்கிறவங்க லேசு வெளிச்சம் படும். எல்லா இடமும் வெளிச்சம் பட்டுதுன்னு சொன்னாலே இதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் தாக்கங்கள் அப்படியான விஷயங்களுக்கு நல்லது. அதோட எனக்கு இதில் பார்க்குற நேரம் எல்லாம் பளிச்சுன்னு தெரியணும். அதனால் நான் இப்படி தான் செய்கிறேன். சரி, இது சரியாக பிள்ளையாங்கிறது 2வது கட்டம். நான் இப்படி தான் இது தோட்டம் வளர்க்குறேன். இப்படி வளர்க்குறேன். இன்னொன்று, நீங்கள் சேதன பசலைகள் போட்டு வளர்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆயுள் காலம் கூடுதலாக இருக்கும். சரியா? எந்த தாவரம் என்றாலும் சேதன பசலைகளை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இதில் ஆயுள் காலம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் இந்த ரசாயன பசலைகளை பயன்படுத்துகிற நேரம் என்ன செய்யும்னு சொன்னால், இதில் வேர்லேருந்து இலை வரைக்கும் வாரதுக்கு, வேர்லேருந்து தண்ணி இலை வரைக்கும் வாரதுக்கு உள்ளால ஒரு மயிர்துளை குழாய்கள் இருக்கும். சரியா? அந்த குழாய்களில் அந்த லிக்னின் படிவுன்னு சொல்லி சில படிவுகள் படிய வலிக்கிடும். இந்த அசேதனமான பசலைகளை ரசாயன பசலைகளை பயன்படுத்துகிற நேரம்
அந்த படிவுகள் ஏற்படுறது கூடுதலாக இருக்கும். படிவுகள் ஏற்பட்டால் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குழாயில் அடைப்பு வந்துடும். அடைப்பு வந்ததுக்கு பிறகு மேலேருந்து கீழே அந்த பதார்த்த கடத்தலுங்கிற விஷயம் தடைப்பட்டு போகும். தடைப்பட்டு போனால் அது சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சாகிற மாதிரி, அது சின்ன வயசுலேயே அதெல்லாம் அடைப்பட்டு அதில் போக்குவரத்து குறையிறதுனால அது கருகி போகும். அதில் எஃபிஷியன்சி நல்லா இருக்காது. சரியா? அதனால் நீங்கள் இதே சேதன பசலையை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதனால் இந்த பாதிப்பு வராது. அந்த லிக்னின் படிவங்கிறது இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. லேசாக சாதாரணமான மாதிரி லிக்னின் படிவு இருக்கும். அதனால் இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இன்னொன்று, இப்போ இது வளர்ந்து வருதுன்னு வைங்க. வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒரு கிளையை மேலே விட்டுட்டு மேலே வச்சு எல்லாத்தையும் தட்டிட்டு ஒரு கிளையை மட்டும் வளர்த்துட்டு போகிறத விட கீழே நீங்கள் இப்படி அடியோட வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து கொடுத்து வந்து வாரது தான் பெட்டராக இருக்குமேனு சொன்னால், அப்போ லிக்னின் படிவு இல்லை, படிவு இல்லாத புதுக்கிளையாக வர நேரம் அதில் பதார்த்த கடத்தலுங்கிறது கூடுதலாக இருக்கும். இதெல்லாம் நான் படித்ததும் என்ற ஐடியாவையும் வச்சு நான் செய்து கொண்டு வாரனே ஒழிய மற்றபடி இதெல்லாம் நாட் ரெக்கமெண்டட். சரியா? நான் செய்கிறேன், விருப்பமாக இருக்கிற விஷயம் செய்கிறேன், நீங்களும் பார்க்குறீங்க. சந்தோஷமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்களோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதுக்குரிய பதிலும் தரக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.